கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 13. என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. கர்த்தருக்குள் அன்பான பிள்ளைகளே, பவுல் எவ்வளவு தைரியமாக ஸ்திரமாக நம்பிக்கையோடு கூட அவர் வெளிப்படுத்துகிற வார்த்தைகள் சற்று நாம் கவனித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் மீது எவ்வளவு ஆழமான விசுவாசம் பவுலுக்கு இருக்க வேண்டும். இந்த பவுல் சவுலாக இருக்கும் பொழுது கடவுளுடைய பிள்ளைகளை அவ்வளவாய் துன்புறுத்தின ஒரு மனிதனாகவும், கடவுளுடைய பெயர் எங்குமே அறிவிக்கப்படக்கூடாது என்பதில் அதிக முனைப்புடன் செயல்பட்ட ஒரு மனிதன். ஆனால் எந்த நிமிடம் ஆண்டவரால் தொடப்பட்டு நான் யாரை எதிர்த்தேனோ அவர் அன்புள்ளவராக, இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக, மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு பவுலாக மாறின பிறகு ஆண்டவர் மீது அளவு கடந்த அன்பையும் விசுவாசத்தையும் வைக்கின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பவுலும் நாமும் கடவுளுடைய பார்வையில் சமமானவர்கள் தானே. பவுலுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அற்புதத்தை கண்ட மாத்திரத்தில் ஆண்டவரை எவ்வளோ ஆழமாக பிடித்து கொண்டு, ஆண்டவரே நீர் மாத்திரமே என்னுடைய ஆண்டவர், உமக்காக ஆண்டவரே நான் ஓடி ஓடி உழைப்பேன், என் ஜீவனை நான் அருமையாக எண்ணேன் என்று பவுல் கடவுளுக்காக பக்தி வைராக்கியமாக காரியங்களை ஊழியங்களை செய்த மனிதன் சொல்லுகின்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. எனக்கு ஒரு பலன் இருக்கிறது. அந்த பலத்தை கொண்டு நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன். என்னால் செய்யப்பட வேண்டிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் செய்து முடிப்பேன். எப்படி? அந்த பலன் எங்கே இருந்து எனக்கு வருகிறது? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அவர்தான் என்னை பலப்படுத்துகின்றார். அவர்தான் அந்தந்த நேரத்திற்கு வேண்டிய ஒத்தாசைகளை அனுப்பி அவர் என்னை அந்த காரியத்தை செய்வதற்கான முழு கிருபையையும் கொடுக்கின்றார். ஆகவே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று குறிப்பிடுகிறார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பல நேரங்களில் நம்முடைய விசுவாச அறிக்கை எவ்விதமாய் இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஓரிரு நாள் உற்சாகத்தோடு கூட ஆண்டவர் என்னோடு பேசிவிட்டார், ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்து விட்டார், இந்த சாட்சிகள் மூலமாய் ஆண்டவர் வெளிப்படுத்தினார், ஆகவே நான் கடவுளை முழு வைராக்கியத்துடன் பற்றிக்கொள்வேன் என்று சொல்லி ஒரு நாள் 2 நாள் அறிக்கை செய்து ஆண்டவரை துதிப்போம். அதற்கு பிறகு காரியங்கள் தாமதிக்கிறது என்பது கொஞ்சம் கொஞ்சமாய் நமக்கு தெரிய வரும்பொழுது முழுமையாய் சோர்வடைகின்ற மக்களாக நாம் மாறிப்போகின்றோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட கடவுள் அல்ல நம்முடைய கடவுள். நம்முடைய கடவுள் தம்முடைய வார்த்தையில் உண்மையுள்ள ஆண்டவராயிருக்கிறார். அந்த ஆண்டவர் சொன்னதை அப்படியே செய்கிற ஆண்டவராயிருக்கிறார். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி கொடுத்த கடவுள் அந்த ஆவியானவரை நமக்கு பலனாய் கொடுத்து நம்மை ஆண்டவர் அபிஷேகிக்கிறார். இந்த அபிஷேகம் பவுலுக்குள்ளாய் இருந்தது, இன்றைக்கு நமக்குள்ளாய் இருக்கிறது. ஆனால் வித்தியாசம் என்ன? பவுலுக்குள்ளாய் இருக்கிற அந்த அபிஷேகத்தை அவர் உணர்ந்து அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆவியானவராகிய கடவுளால் நான் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றேன், ஆகையால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு
என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் இன்றைக்கு நாம் அதே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலே, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவினாலே நாம் நிரம்பின மக்களாக இருக்கின்றோமே. நாம் என்ன செய்கின்றோம்? அவ்விசுவாசமான சிந்தைகளும் பலவீனங்களும் அது தலை தூக்கி நம்முடைய விசுவாச கப்பலை சீரழித்து போடுகிறதல்லவா? அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பவுலை போல நாமும் சொல்ல முடியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். காரணம், பவுலுக்குள்ளாய் இருந்த அதே ஆவியானவர், பவுலை அழைத்த அதே கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே யாவற்றையும் செய்வதற்கு நமக்கும் பலன் உண்டு. ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை பலப்படுத்துகிற கடவுளாக எங்களோடு கூட இருக்கிறதற்காய் தோத்திரம். தாழ்த்தி அடியனோடு இணைந்து ஜெபிக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகளையும் அர்ப்பணிக்கின்றேன். ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே, நீர் எங்களை பலப்படுத்தி வழி நடத்தும் சுவாமி. ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாக ஆண்டவரே, நிறைவான நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு தேவன் எங்களுக்கு கிருபைகளை பாராட்டும். நாள் முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.